கர்த்தாவே, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 49:12. ஆகிலும் கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கனமும் பதவியும் நிலைத்திருக்கிறதில்லை என்பதே. இந்த உலகத்தின் பல காரியங்கள் ஒரு மனிதனை பலப்படுத்தும் அல்லது பயமுறுத்தும். இந்த 49ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அநேக கஷ்டமான காரியங்கள், தாங்க முடியாத வேதனைகள், எதிர்க்க முடியாத போராட்டங்கள், இவையெல்லாம் வரும்போது கர்த்தரையே சார்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை, பயப்படுகிறதுமில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுவித்து காப்பாற்றுகிறார் என்று இந்த சங்கீதத்தில் வர்ணித்து சொல்லுகிறார். இன்றைய தியான வசனத்திலும் யாரெல்லாம் தங்களுடைய பதவி, ஸ்தானம், கணம் இவைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ இவைகள் நிலைத்து நிற்கிறதுமில்லை, இவைகள் அழிந்து போகிறதுமாயிருக்கிறது. இவைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அது ஒருபோதும் காப்பாற்றாது என்றும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறவன் விழுந்து போனாலும் அவனை எழுப்பி தூக்கி நிறுத்தும் தேவனாக கர்த்தர் நம்முடன் கூட இருக்கிறார். இவைகளை நாம் அறிந்து கொண்டு நாம் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நம்மை நாமே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையுடன் தேவனே எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார் என்று தேவனிடத்தில் நம்மை சமர்ப்பித்துக் கொண்டு இருக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நம்மை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்து கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் எப்போதும் உம்முடைய கிருபையினால்தான் நிலைத்து நிற்கிறோம். உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்தும் நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மையுடன் இருக்கும்படிக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.